Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல்நலத்திற்கு கேடு. Subscriber Real Life Incident inspired by subscribers. இந்த சந்தாதாரர்களின் உண்மை சம்பவம் உங்களால் உருவாக்கப்பட்டவை. ஹாய் வணக்கம், வெல்கம் டு சேனல் பேக் டு ரிவைன். சப்ஸ்கிரைபர் ரியல் லைஃப் இன்சிடென்ட்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற உண்மை சம்பவம் அந்த பார்ட் 2 தான். அதாவது ஜின் விசஸ் மோகினி இங்க இருக்கிற 2 பேரை வாட்டி வதைக்கிற அந்த பார்ட் 2 தான் இன்னைக்கு நாம முழுமையா என்ன நடந்திருக்கு, இதுக்கப்புறம் என்னென்னலாம் ஆக போகுது அப்படின்னு பார்க்க போறோம். அண்ட் இந்த வீடியோவை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா பார்ட் 1 ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிட்டேன். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துருக்கேன் அண்ட் ஐ பட்டன்லயும் கொடுத்துருக்கேன். அதை பார்த்துட்டு வந்தா மட்டும்தான் உங்களுக்கு இங்க என்ன நடக்குது அப்படின்னு கிளியரா புரிய வரும். அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பேய் சம்பவம் உங்களுக்கோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கோ யாருக்காச்சும் இந்த மாதிரி பேய் சம்பவம் நடந்து இது யாருக்காச்சும் சொன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா இந்த டிஸ்பிளேல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க லைஃப்ல நடந்த அந்த பேய் சம்பவத்தை ஒரு வாய்ஸ் நோட்டாவும் இல்ல டைப் பண்ணி கூட நீங்க எனக்கு ஷேர் பண்ணலாம். அப்படி ஷேர் பண்ற அந்த உண்மை சம்பவம் உண்மையிலே தெரிஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம சேனல்ல போஸ்ட் பண்றேன். சோ அவரை பேசாம வீடியோல போலாம். நீங்க நம்ம சேனல் புதுசா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. இப்ப நம்ம வீடியோல போலாம். ஓகே, பார்ட் 1ல லாஸ்டா தினேஷ் இவருக்கு பைக் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. பைக் ஆக்சிடென்ட் ஆனதுக்கு காரணம் அங்க இருக்கிற ஒரு பெண்ணுடைய ஆன்மா. குறிப்பா அந்த கிணத்துக்கிட்ட உதவின்னு கேட்டு இவரும் ஹெல்ப் பண்ண போயிருக்காரு. பார்த்தா உண்மையிலேயே அங்க இருந்தது மனுஷ கிடையாது, அது ஒரு பேயின்னு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு இவரும் அலையடிச்சு ஓடி வந்திருக்காரு. அண்ட் அங்க இருக்கிற அந்த பெண் ஆன்மா இவரையும் துரத்தி வந்து இவரோட பைக்ல உட்காந்து கடைசியா அந்த வண்டி ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. ஆக்சிடென்ட் ஆனது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற அந்த பெண் பேய் தினேஷ் இவர்கிட்ட தப்பான முறையில ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணியும் இருக்கு. இந்த இடத்துல தினேஷ் இவரும் மரண பயத்திலே இருந்துட்டு இருக்காரு. எப்படியாச்சும் இந்த பிரச்சனைல இருந்து தப்பிச்சு வீட்டுக்கு போனா போதும் அப்படின்னு இவரும் முடிஞ்ச வரைக்கும் அந்த இடத்துல கத்த முயற்சி பண்றாரு. நல்லாவும் கத்துறாரு. ஆனா இவருடைய நேரம் அந்த சமயம் அந்த பக்கம் ஆட்கள் அப்படின்னு யாரோட நடமாட்டமோ அந்த இடத்துல இல்ல அப்படின்றதுனால இவருக்கும் உதவியும் கிடைக்கல. சோ இதுக்கப்புறம் இவர் அறியாமலே அந்த இடத்துல இவரும் மயங்கிட்டு இருக்காரு. சோ இப்படி மயங்கினதுக்கு அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு இவருக்கும் பெருசா தெரியல. இப்படி மயங்கின தினேஷ் இவரும் அந்த விடிய காலையில 3 மணி போலதான் கண்முழிச்சிருக்காரு. கண்முழிச்சதுக்கு அப்புறம் இவருடைய ஆடைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய கிழிஞ்சும் இருக்கு. அது உடம்பு ஃபுல்லா நிறைய காயங்களும் இருந்துட்டு இருக்கு. இவரும் எந்திரிக்க முயற்சி பண்றாரு. ஆனா அடிப்பட்ட வழியில இவரால எந்திரிக்க முடியல. அந்த சமயம் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் யாரோ நடந்து வர சத்தமும் கேட்க இப்ப தினேஷ் இவருக்கும் இன்னும் பயம் அதிகமாகுது. ஐயோ போனது திரும்ப வந்துருச்சு அப்படின்னு இவருக்குள்ள அந்த நடுக்கம் அதிகமாக இப்ப நடந்து வர அந்த ஒரு சத்தம் இவரை நோக்கி தான் நடந்து வரதும் ரொம்பவே தெளிவா கேட்க தினேஷ் இவரும் அப்படியே சைட்ல திரும்பி பாக்குறாரு. பார்த்தா அந்த இடத்துல இருந்து யாரோ ஒருத்தவங்க நடந்து வராங்க. ஆனா வேகமா நடந்து வராங்க. அப்பதான் தினேஷ் இவருக்கும் உண்மையிலேயே அங்க வர்றது மனுஷனா என்னன்னு தெரியல, ஆனா என்னோட இந்த நிலைமைக்கு காரணமான அந்த ஆன்மா இல்லைன்னு மட்டும் எனக்கு தெளிவா தெரியுது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது அங்க வந்துட்டு இருந்த அந்த நபர் கிட்டே வந்துடுறாரு. வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, தம்பி தம்பி என்ன பாச்சு, ஏன் விழுந்து கிடக்குற, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா அப்படின்னு அவரும் பதறி போய் என்ன பண்றாருன்னா அவருக்கு தெரிஞ்ச 2 பேருக்கு ஃபோன் பண்ணி வர வச்சு இப்ப இங்க இருந்து தினேஷ் இவரை பக்கத்துல இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கும் கொண்டுட்டும் போறாரு. அதை கொண்டுட்டு போய் அட்மிட் பண்ணதுக்கு அப்புறம் தினேஷ் இவர்கிட்ட, தம்பி உனக்கு தெரிஞ்சவங்க நம்பர் இருந்தா கொடுப்பா, நான் வீட்டுல தகவல் சொல்லணும்னு சொன்னதுக்கு அப்புறம் தினேஷ் இவர் யார் யார் நம்பர் கொடுக்குறாருன்னா வீட்டுல அப்பா அம்மாவோட நம்பரும் கொடுக்குறாரு, கூடவே கிரி இவரோட நம்பரையும் கொடுக்குறாரு. இப்போ உதவிக்கு அந்த நம்பரும் வீட்டுக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிடுறாரு. இந்த சைடில் நண்பர் இவருக்கும் ஃபோன் பண்ணி சொன்னதுக்கு அப்புறம் அடுத்த 1/2 மணி நேரத்தில் வீட்டில் இருக்கிறவங்களும் வந்துடுறாங்க. அடுத்த 1 மணி நேரத்தில் கிரி இவரும் வீட்டில இருந்து கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கும் வந்து சேர்ந்துடுறாரு. வந்து பார்த்தா அதுக்குள்ள தினேஷ் இவருக்கும் அந்த முதலுதவி அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் பண்ணிட்டாங்க. ஆனா சட்டை இல்லாம தான் அவரை படுக்க வச்சிருக்காங்க. உடம்பு ஃபுல்லா பார்த்தீங்கன்னா இந்த நெகை கீரல்கள் அந்த கடிச்சு வச்ச பல்லோட தடயங்கள்லாம் இருக்கிறத பார்த்து வீட்டில் இருக்கிற அம்மா அப்பா கிரி எல்லாருமே பதறியும் போறாங்க. இதுல ஆரம்பத்திலே கிரி இவரு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணும்போது அங்க இருக்கிற டாக்டர், தம்பி தம்பி என்ன பாச்சு, எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு, என்ன உடம்பு ஃபுல்லா நெகை கீரல்களும் கடிச்சு வச்ச தழும்பும் இருக்கு, இதுக்கு காரணம் வேற ஏதாச்சும் அப்படின்னு அவரும் பயந்து போலீஸ்க்கும் கால் பண்ணிடுறாரு. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா தினேஷ் இவரு வர வழியில ஏதோ ஒரு பெண் கிட்ட தினேஷ் இவரு தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணி அதனால பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணு கடிச்ச தழும்பா இது இருக்குமோ அப்படின்னு டாக்டரும் பயந்து போலீஸ்க்கும் கால் பண்ணிருக்காங்க. அந்த போலீஸும் கொஞ்ச நேரத்துல ஹாஸ்பிட்டலுக்கும் வந்து விசாரிச்சிருக்காங்க. ஆனா அப்போ வரைக்கும் தினேஷ்
தினேஷ் டாக்டர் கிட்டயும் சரி அங்க வந்த போலீஸ் கிட்டயும் சரி எந்த ஒரு விஷயமும் சொல்லாம அப்படியே பயத்துல உறைஞ்சு போன மாதிரியும் படுத்துட்டும் இருக்க. அண்ட் டாக்டரும் சொல்லிடுறாரு அவரு கொஞ்சம் தெளிஞ்சதுக்கு அப்புறம் அவர்கிட்ட பேசிங்க அப்படின்னு போலீஸை தற்சமயமா அனுப்பியும் வைக்க. இப்ப இந்த சைட்ல டாக்டர் இவரும் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணிருக்கிற இந்த ஒரு நேரத்தில் தான் வீட்டுல இருந்து அப்பா அம்மா கிரி இவங்க எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. இதுல கிரி அவங்க அப்பா அம்மாவை பார்த்ததுக்கு அப்புறம் கூட அவரும் எதுவுமே ரியாக்ட் பண்ணல. ஆனா 1 மணி நேரம் கழிச்சு கிரி இவரும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து தினேஷை பாக்குறாருல. தினேஷை பார்த்த அடுத்த செகண்ட் டைம் தினேஷ் கிரி இவரை கட்டி பிடிச்சி பயங்கரமா அழவும் ஆரம்பிக்கிறாரு. அண்ட் இங்க கிரி இவருக்கும் ஒன்றும் புரியல. டே என்னராச்சு, ஏதோ ஆக்சிடென்ட்னு சொன்னாங்க, என்ன பிரச்சனை என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது தினேஷ் அவரும் அவங்க அம்மா அப்பாயிட்ட கொஞ்ச நேரம் என்னை தனியா விடுங்க, நான் இவங்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்ல அப்பா அம்மா இவங்க 2 பேருமே வெளியில போயிடுறாங்க. அந்த டாக்டரும் அந்த சமயம் அங்க இல்ல. இப்போ தினேஷ் கிரி கிட்ட சொல்ற விஷயம், மச்சான் நேற்று நைட்டு நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இந்த பேய்களை பத்தி நாமளும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம்ல, அண்ட் உனக்கும் ஏதோ இந்த காசு வாங்குற இடத்துல ஏதோ உருவத்தை பார்த்தேன், உன் வீட்லயும் அந்த உருவத்தை பார்த்தேன் அப்படின்னு நீயும் என்கிட்ட சொன்ன. ஆனா அந்த ஒரு சமயம் நானும் அதை நம்பல. இந்த காலத்துல என்னடா பேய் பிசாஸ் அப்படின்னு நான் உன்னை கிண்டல் பண்ணேன். சொல்ல போனா பேய் இருக்குன்ற விஷயத்த நான் சுத்தமா நம்பவும் இல்லை. இந்த ஒரு விஷயத்த பேசி முடிச்சுட்டு நாமளும் நீ உன் வீட்டுக்கு கிளம்பிட்ட, நானும் என் வீட்டுக்கு கிளம்பிட்டேன். அப்படி கிளம்பி போயிட்டு இருக்கிற வழியில எனக்கு இந்த சம்பவம் நடந்தது. அந்த இடத்துல ஒரு பெண்ணுடைய உருவத்தையும் பார்த்தேன். அண்டு உண்மையிலே சொல்றேன், அது ஒரு உயிரோட இருக்கிற பெண் கிடையாது, இறந்து போன ஒரு ஆண்மாடாம். அதோட முகத்தை இப்ப கூட என்னால மறக்க முடியல, அந்த அளவுக்கு ரொம்பவே கோரமாவும் இருந்தது. சொல்ல போனா அந்த இடத்த விட்டு நான் தப்பிச்சு வந்தா போதும்னு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி வேகமா வந்துட்டு இருந்தேன். அப்போ அந்த உருவம் எனக்கு தெரியாமலே என் வண்டி பின்னாடியே உட்காந்து அண்ட் என் வண்டியும் ஆக்சிடென்ட் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் அந்த ஆன்மா என்கிட்ட தப்பாவும் நடந்துக்கிச்சுறான். சொல்ல போனா என் உடம்புல நீ இப்ப பாக்குறே இந்த நெக கீறல்கள், கடிச்ச தடங்கள், இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஏதோ இந்த விலங்குகள்லாம் பண்ணது கிடையாது, அந்த ஆன்மா அந்த பேய் பண்ண வேலை தான் இது. இப்ப நான் சொல்ற விஷயத்த வந்து நீ நம்புவியா நம்ப மாட்டியான்னு கூட எனக்கு தெரியல. ஆனா உனக்கு பேயால இந்த ஒரு பிரச்சனை நடந்ததுனாலதான் எனக்கு இப்ப நடந்த விஷயத்த உன்கிட்ட சொல்றேன். எனக்கு ஏதோ ஆக்சிடென்ட் ஆயிருச்சு, அந்த ஒரு விஷயத்த நான் சமாளிக்கிறதுக்காக இப்படி ஒரு கதையெல்லாம் சொல்லடா. சத்தியமா என் லைஃப்ல இந்த ஒரு விஷயம் நடந்தது, அதை தான் நான் உன்கிட்ட சொல்றேன். இதை என் வீட்டில் சொன்னா அதை எப்படி எடுத்துப்பாங்கன்னு எனக்கு தெரியல. அதான் ஆல்ரெடி பாதிக்கப்பட்ட உன்கிட்ட இந்த ஒரு விஷயத்த சொல்றேன். இப்போ எனக்கு இந்த பிரச்சனை வந்து எப்படி வெளியில வருது, இந்த பிரச்சனை என்ன தொடருமா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. ஏன்னா நான் வேலையை முடிச்சேன்னா அந்த எப்பவுமே வர வழியில தான் வர வேண்டியிருக்கு. வேற சுத்திட்டு எங்க வீட்டுக்கு வரதா இருந்தா கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர் சுத்தி தான் வர வேண்டியிருக்கும். டெய்லிலாம் என்னால் அப்படி வர முடியாதுடா. இப்போ என்ன பண்றது அப்படின்னு அழுதுகிட்டு தினேஷ் கிரி இவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு தினேஷ் ஈபுரம் அந்த ஹாஸ்பிட்டல வேற ஒரு தசையை பார்க்குறாரு. அந்த தசையை பார்த்து அலறவும் ஆரம்பிக்கிறாரு. அது வந்துருச்சு, அது வந்துருச்சு, அது என்ன கொல்ல போகுது அப்படின்னு ஒரு மாதிரி அந்த ஹாஸ்பிட்டலே அலற அளவுக்கு பயந்துருக்காரு. இப்படி தினேஷ் இவரு கத்துற இந்த ஒரு சத்தத்தை கேட்டு வெளியில இருக்கிற அப்பா அம்மா அண்ட் அங்க இருக்கிற ஒரு சில நர்ஸ்ல எல்லாம் உள்ள வந்தும் பாக்குறாங்க என்னாச்சு அப்படின்னு. இப்படி அப்பா அம்மா வந்ததுக்கு அப்புறம் கூட தினேஷ் இவரும் அம்மா அம்மா அங்க ஏதோ நிக்குது, அங்க நிக்காதீங்க, இந்த பக்கம் வாங்க அப்படின்னு தினேஷ் இவரும் பதறாரு, கத்துறாரு. இதை பார்த்த அப்பா அம்மா இவங்களுக்கும் ஒன்றும் புரியல. டேய் உனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு தாண்டா நாங்களும் பயந்து வந்தோம், நீ என்னடா இங்க உளறிட்டு இருக்க அப்படின்னு அவங்களும் அழுதுட்டே கேட்க. இந்த இடத்துல தினேஷ் இவரை கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு ஏதேதோ திசையை பார்த்து அந்த உருவம் அங்க நிக்குதுமா, அந்த பொண்ணு இங்க நிக்குது, என்ன கொல்றதுக்கு வருது, என்ன கூப்பிடுறா அப்படின்னு பயங்கரமா ஏதேதோ பேசும்போது அங்க இருக்கிற டாக்டர் என்ன பண்றாங்கன்னா கட்டுப்படுத்த முயற்சி பண்றாங்க. ஆனா ஒரு லெவலுக்கு மேல அவங்களால கட்டுப்படுத்த முடியல. ஸோ இதனால தற்காலிகமா அவர் தூங்குற மாதிரி கொஞ்சம் மயக்க மருந்தும் கொடுக்குறாங்க. அதை கொடுத்ததுக்கு அப்புறம் தினேஷ் இவரும் சைலண்டா தூங்கிடுறாரு. அண்ட் அப்போ கிரி இவர் என்ன பண்றாருன்னா அம்மா பா கொஞ்சம் வெளியில வாங்க, உங்ககிட்ட தனியா பேசணும் அப்படின்னு அவங்கள தனியா கூட்டு போயிட்டு கிரி இவர் லைஃப்ல நடந்த அந்த ஒரு விஷயத்தையும் நேத்து நைட்டு தினேஷ் அவர் லைஃப்ல நடந்த அந்த ஒரு விஷயத்தையுமே அவங்க கிட்ட விவரிக்கும் போதுதான் 2 பேருமே அப்பா அம்மா 2 பேருமே பதறியும் போறாங்க. இதுல அம்மா அந்த இடத்துல ஓன் அழவும் ஆரம்பிக்கிறாங்க. ஐயோ இதுதான் எனக்கு நேத்து நைட்டு கனவு மாதிரி வந்தது அப்படின்னு அவங்களும் அந்த இடத்துல சொல்ல கிரி இவருக்கு ஒன்றும் புரியல. இது கனவா அம்மா என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்க, இல்லப்பா இப்போ நீ சொன்ன விஷயம் எனக்கு நைட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கனவு மாதிரி எனக்கு வந்தது. அது என்னன்னா என் பையன் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருந்தான். அவன் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கிற அந்த ஒரு ரூட்ல அங்கே கிணறுகள்லாம் இருந்துட்டு இருக்கு. அப்படி வந்துட்டே இருக்கும்போது திடீர்னு அவன் வண்டி ஆஃப் ஆயிருச்சு. அப்படி ஆஃப் ஆனதுக்கு அப்புறம் எதிர்க்க ஒரு கிணத்துல ஏதோ ஒரு பொண்ணு உதவிக்கு கத்துற மாதிரியும் இவனும் போய் உதவி பண்ணலான்னு போனான். அப்போ அந்த இடத்துல திடீர்னு ஏதோ ஒரு பொண்ணோட உருவமும் வந்திருக்கு. சரி அந்த பொண்ணுகிட்ட போய் உதவி கேட்கலாம் அப்படின்னு இவனும் அந்த பொண்ணுகிட்ட போனான். அந்த பொண்ணோட முகம் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெடிப்பாம். அண்ட் ஒரு
மாதிரி ரத்தமே இல்லாமலும் இருந்திருக்கு. அதை பார்த்த பயத்துல இவனும் ஓடி வந்திருக்கான். அதுக்கப்புறம் வண்டியும் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட ஆன்மா அவங்கிட்ட தப்பான விஷயங்கள்லாம் ஏதோ பண்ற மாதிரி எனக்கும் கனவு வந்தது. நானும் துடிச்சு பிடிச்சி எந்திரிச்சு பாத்ரூம் போயிட்டு முகத்தெல்லாம் கழுவிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸா உட்காந்தேன். அதுக்கப்புறம் வீட்டுல விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்டு எனக்கு அந்த ஒரு விஷயத்த மறக்கிறதுக்கு நானும் முயற்சி பண்ணப்பா. ஏன்னா பேய் அவனை துரத்திட்டு வந்தது கூட எனக்கு பெருசா தெரியல. அப்படிப்பட்ட அந்த பெண் பேய் என் பையன் கிட்ட தப்பா நடந்துக்கிற விஷயத்த என்னால ஜீரணிக்க கூட முடியல. இப்ப சொல்லும்போது கூட என் உடம்புல வந்து கூசுது அப்படின்னு அந்த இடத்துல தினேஷ் அவங்க அம்மாவும் அவங்களுக்கு வந்த கனவை பத்தி விவரிச்சுட்டு வந்திருக்காங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த ஒரு கனவால நான் தூங்காம முழிச்சிட்டு இருக்கும் போதுதான் எனக்கும் போன் வந்தது. பொதுவா இந்த மாதிரி நடுராத்திரி எனக்கும் போன் வராது. எடுத்து பேசினா பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னா அம்மா இவங்களும் பதறி அழவும் ஆரம்பிக்கிறாங்க. இப்போ கிரி இவருக்கும் என்ன சொல்கிறது அப்படின்னு தெரியல. கொஞ்ச நேரம் அவர் ஃப்ரெண்டான தினேஷ் அவரு கூட உட்காந்துட்டு இருக்காரு. ஆனால் தினேஷ் அவரும் மயக்கமான நிலைமையில தான் இருக்க. இப்படியே பொழுது விடிஞ்சிருச்சு. ஒரு சைடில் கிரி இவருக்கும் வேலைக்கு டைம் ஆகுது. 2 பேருமே ஒரே இடத்துல தான் வேலை பார்க்குறோம். அட்லீஸ்ட் 2 பேரில் ஒருத்தராச்சும் வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிரி இவர் என்ன பண்ணுறாருனா அவங்க அம்மா போயிட்டேம்மா நான் வேலைக்கு போக வேண்டியிருக்கு, நான் முடிச்சுட்டு வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கிரி இவரும் இங்கேருந்து கிளம்பி அவரோட வேலைக்கும் போயிடுறாரு. அண்ட் ஆஃபீஸ் போன உடனே தினேஷ் இவருக்கு ஆக்சிடென்ட் ஆன விஷயத்த அங்கேயும் இன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. இதுக்கப்புறம் கிரி அவரும் அந்த லிஸ்ட்லாம் வாங்கி எந்தெந்த வீட்டில் வந்து கலெக்ஷன் வாங்க வேண்டியிருக்கும் அங்கங்கெல்லாம் போயிட்டும் இருக்காரு. இப்படி அடுத்து ஒரு வாரமும் போது இந்த சைடில் தினேஷ் இவரும் ஓரளவுக்கு தேடுறாரு. ஆனால் இருந்தாலும் அந்த மரண பயத்துல இருந்து துளி கூட அவரும் வெளியில வரல. வீட்டில் இருக்கும்போது கூட அந்த உருவம் இங்கே இருக்குமா, அந்த உருவம் அங்கே இருக்குமா, அது என்ன தொல்லை பண்ணுது, டெய்லி நைட் என்ன தூங்க விட மாட்டேங்குது அப்படின்னு சேம் இதே விஷயத்தை தான் சொல்லிக்கிட்டும் இருக்காரு. இப்போ தினேஷ் இவரை விட்டுருங்க, இந்த பக்கம் இருக்கிற கிரி இவர்கிட்ட வரலாம். இந்த பக்கம் ஒரு வாரம் இல்லை 1.5 வாரம் வரைக்கும் இவரும் தனியாக வேலை பார்த்துட்டு இருக்க. அப்போ அவங்க ஆஃபீஸ்ல இருந்து புதுசாக ஒரு லிஸ்ட்டும் கொடுக்குறாங்க. இந்தப்பா யார் டோட்டலாக அமௌண்ட் செட்டில் பண்ணுறாங்கன்னு சொன்னாங்களோ அவங்க இன்னும் செட்டில் பண்ணாமலும் இருக்காங்க. அண்ட் செட்டில் பண்ணலனாலும் பரவாயில்ல, இந்த மந்த் இஎம்ஐ மட்டும் வாங்கிட்டு வா, ஏன்னா டேட் வந்துருச்சு அப்படின்னு அந்த விஷயத்தெல்லாம் சொல்ல கிரி இவருக்கும் லைட்டாக டவுட் வருது. மனசுக்குள்ளே ப்ரே பண்ணிக்கிறாரு, ஐயோ ஆண்டவா தயவு செஞ்சு யாஸ்மின் இவங்க பேர் மட்டும் இருக்கக்கூடாது, இவங்க செட்டில்மெண்ட் பண்ணலனா கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் இஎம்ஐ ஆச்சு பே பண்ணியிருக்கணும் அப்படின்னு இவரும் மனசுக்குள்ள ப்ரே பண்ணிட்டு அந்த லிஸ்ட்டை வாங்கி செக் பண்ணிட்டே வராரு. செக் பண்ணா யாஸ்மின் அவங்க பேரு இருக்கு. இந்த பேரை பார்த்த உடனே இவருக்கும் தூக்கி வாரி போடுது. அண்ட் அவங்க மேனேஜர் கிட்ட சொல்றாரு, சார் இந்த லிஸ்ட் மட்டும் எனக்கு வேண்டாம், அப்படி இந்த லிஸ்ட் இருந்தாலும் இந்த பேர் இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீட்டுக்கு மட்டும் நான் போக மாட்டேன், இதுக்கு மட்டும் நீங்கள் வேற யாராச்சும் அனுப்புங்க அப்படின்னு சொல்ல. ஆனால் அவங்க மேனேஜரும் திட்டுறாங்க, டேய் இதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்குலாம் நீ தானே போன, இப்போ நீ போனால் தான் கொடுப்பாங்க, புதுசாக யாராச்சும் அனுப்புனா காசு தர மாட்டாங்கடா, நீ பழையாள் தானே நீயே போய் வாங்கிட்டோ அப்படின்னு கட் அண்ட் ரைட்டாக சொன்னதுக்கப்புறம் பிகிரி இவருக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி வேற வழி இல்லை, அவங்க கிட்ட சண்டைலாம் போடக்கூடாது, சைலண்டாக போயிட்டு சைலண்டாக வந்துடணும் அப்படின்னு அந்த வழியில் போக வேண்டிய ஒரு சில வீட்டில் போயிட்டு காசுலாம் வாங்கிடுறாரு. இப்போ யாஸ்மின் இவங்க வீட்டுக்கு கடைசியாக தான் போறாரு. கடைசியாக நான் சாயங்காலம் 5 மணிக்கு தான் இவரும் போறாரு. 6 மணிக்கு மேலே போகக்கூடாதுல்ல, அதனால 5 மணிக்கு யாஸ்மின் அவங்க வீட்டுக்கும் போயிட்டு வழக்கம் போல வீட்டு கதவையும் தட்டுறாரு. கதவை தட்டினா வழக்கம் போல கொஞ்ச நேரத்துக்கு அந்த கதவை யாரும் திறக்கல. அதே மாதிரி வீட்டுக்குள்ள யாரு கூடவோ சண்டை போடுற மாதிரி ஒரு சத்தமும் கேட்க. அண்டு வெளியில இருக்கிற கிரி இவரும் மேடம் மேம் அப்படின்னு இவரும் கூப்பிட ஒரு லெவலுக்கு மேலே அந்த கதவை கொஞ்சம் ஃபோர்ஸாக தட்டும்போது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கதவு அப்படியே திறக்குது. திறக்கிற விஷயம் எப்படி இருக்குன்னா, இப்போ அந்த கதவுக்கு அந்த பக்கம் இருந்து அந்த தாழ்பாலை திறந்து அந்த கதவை திறந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி யாரோ ஒருத்தவங்க கதவை திறக்கிறாங்க. ஆனால் கதவை திறக்கிற உருவம் அந்த இடத்துல இல்லை, தன்னாலேயே கதவும் திறக்குது. இப்படி தன்னால கதவை திறக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த வீட்டோட நடு இடத்துல ஒரு பெரிய பூஜை செட்டப்லாம் போட்டு அந்த இடத்துல யாஸ்மின் இவங்களும் உட்காந்துருக்காங்க. உட்காந்துட்டு கையெல்லாம் எது இப்படிலாம் பண்ணி ஏதேதோ விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. சொல்ல போனால் இந்த மாந்திரிகம் இந்த பில்லி சூனியம் சம்மந்தப்பட்ட ஏதோ விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கிறது கிரி இவரும் வெளியில இருந்து பார்த்து அப்படியே கையில் அந்த லிஸ்ட் வச்சிருப்பார்ல அதெல்லாம் அப்படியே கீழே போட்டு பயத்தில் உறைஞ்சிருக்கிறாரு. கதவை தானா திறந்ததுக்கு அப்புறம் யாஸ்மின் இவங்களும் அப்படியே ஒரு மாதிரி கோவத்தோட, அந்த கோவம் எப்படி இருக்குன்னா நான் பண்ற விஷயத்த வந்து கெடுத்து விடுறியாடா அப்படின்ற மாதிரி கோவத்தோட கிரி இவரை திரும்பியும் பார்த்துருக்காங்க. ஆனா கோவமா பார்த்த யாஸ்மின் இவங்களும் அப்படியே அந்த கோவத்துல இருந்து நார்மலா அவங்க ஃபேஸை மாத்தி கொஞ்சம் சிரிச்சா அப்படி இருக்கும். அந்த மாதிரி சிரிச்சு தம்பி உள்ளவா கொஞ்சம் வெயிட் பண்ண வேலையை முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லும்போது வெளியில் நிற்கிற கிரி இவரும் இல்லை மேடம் நான் வெளியில நிற்கிறேன் அப்படின்னு பயத்தோட சொல்ல, அப்போ யாஸ்மின் இவங்களும் உள்ளவான்னு சொல்றேன்ல உள்ள வந்து உட்காருன்னு கொஞ்சம் மிரட்டுற தோணையில கேட்கும்போது கிரி இவருக்கும் பயம் வந்து இவர் அறியாமலே வீட்டுக்குள்ள வந்து சைலண்டா ஓரமா உட்காந்துறாரு. அப்படி உட்காந்ததுக்கு அப்புறம் அந்த வீட்டு கதவு
தன்னாலையும் மூடுது. இந்த ஒரு விஷயத்த பார்த்து கிரி இவரோட நிலைமை எப்படி இருக்கும்னு நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு மாதிரி மரண பயத்தோட, சொல்ல போனா ஒரு பேய் வீட்டில் தான் லிட்டலா இருக்கு அப்படின்னு அவருக்கும் கிளியரா தெரியுது. அந்த அளவுக்கு ஒரு பயத்தோட தான் அங்கேயும் உட்காந்துட்டு இருக்கு. இப்ப யாஸ்மின் இவங்களும் ஏதேதோ வார்த்தைகள்லாம் சத்தம் போட்டு உச்சரிச்சு அண்ட் ஏதேதோ பண்றாங்க. பண்ணது மட்டும் இல்லாம பக்கத்துல ஒரு பூனை, கருப்பு பூனை இருக்கு. அந்த பூனை எடுத்து அதோட கழுத்தை அப்படி இழுத்து பிடிச்சி, இந்த ஹலால் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, இங்க இருக்கிற ஏதோ ஒரு நரம்பை கட் பண்ணா வலி இல்லாம அந்த உயிரினும் சாகும், ரத்தம் மட்டும் ஃபாஸ்டா வெளில வந்துடும்ல, அந்த முறைப்படி அந்த பூனையோட கழுத்தும் அறுக்குறாங்க. ரத்தமும் பார்த்தீங்கன்னா லைட்டாக பீச்சிட்டும் அடிக்குது. அந்த ரத்தத்தை ஒரு குழுவையிலையும் பிடிக்கிறாங்க. பிடிச்சதுக்கு அப்புறம் அந்த கருப்பு பூனையை அப்படியே ஓரமா வச்சுட்டு இப்போ இந்த பூனை ரத்தம் இருக்கிற இந்த குழுவை எடுத்து அதில் அப்படியே கையை விட்டு இப்படி தெளிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அங்க இருக்கிற அந்த நெருப்புல, சொல்லப்போனா நம்ம வீட்டில் வந்து இந்த புனித தண்ணிலாம் தெளிப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் அந்த ரத்தத்தை அந்த நெருப்புல தெளிக்கும் போதும் இந்த இடத்துல கிரி இவருக்கும் கை கால்லாம் நடுங்கவும் ஆரம்பிக்குது. சொல்லப்போனா பயங்கரமா வேர்த்து ஊத்துது. இப்ப இந்த பூனையோட ரத்தத்தை இப்படிலாம் பண்றாங்க அப்படின்னு நைட் டைம்ல உங்களுக்கு கேட்கும் போதே லைட்டா பயம் வரும். அப்ப கிரி இவரு அந்த இடத்துல லைவா அந்த ஒரு விஷயத்த பார்த்திருக்காரு. அப்போ அவரோட நிலைமை எப்படி இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. இப்படி இந்த அரை மணி நேரம் போல இந்த மாந்திரிகம் சம்பந்தப்பட்ட இந்த ஒரு விஷயம்லாம் அப்படியே நடந்துட்டு இருக்கும். அப்ப யாஸ்மின் இவங்க வீட்டோட அந்த பெட்ரூம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த பெட்ரூம்ல இருந்து தான் ஒரு உருவம் இதுக்கு முன்னாடி கிரி இவரும் பார்த்திருப்பாரு, ஒரு உயரமான உருவம். இப்போ அந்த ரூம் பூட்டி தான் இருக்கு, அதாவது தாழ்பால்லாம் போட்டிருக்கு. ஆனா அப்படிப்பட்ட அந்த ரூம் டோரை யாரோ உள்பக்கம் இருந்து அப்படி திறக்கிறதுக்கும் முயற்சி பண்றாங்க. அதுக்கேற்ற மாதிரி வெளியில இருக்கிற அந்த தாழ்பாலோட அந்த இரும்பு அந்த மரப்பலகையில பட்டு அந்த ஒரு சத்தமும் கேட்க, இதை கிரி இவரும் பார்த்து அப்படியே பயத்தோட கை கால்லாம் நடுங்கிட்டும் இருக்கு. யாஸ்மின் அவங்க கிட்ட, மேடம் மேடம் அந்த ரூம்ல யாரோ கதவை தட்டுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட யாஸ்மின் இவங்களும் ஒரு மாதிரி கோவத்தோட கிரி இவரையும் திரும்பி பார்க்குறாங்க. அப்படியே இவரை பார்த்துட்டு அப்படியே திரும்பி அந்த பக்கம் அந்த கதவை பார்க்குறாங்க. பார்த்தது மட்டும் இல்லாமல் இந்த பூனை ரத்தம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த பூனை ரத்தத்தை அப்படியே அந்த கதவு மேலேயும் ஊத்துறாங்க. ஊத்திட்டு ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லி திட்டுற மாதிரியும் இருக்கு. அது எப்படி இருக்குன்னா, அடங்க மாட்டேன், அமைதியா இருக்க மாட்டியா அப்படின்ற மாதிரி தான் அந்த ஒரு வார்த்தை இருக்கிற மாதிரி இருந்திருக்கு. பட் ஒரு உதாரணத்துக்காக தான் அவரும் சொல்லியிருக்காரு. எக்ஸாக்டா அந்த ஒரு வார்த்தையை சொன்னாங்களா அப்படின்னு தெரியாது. ஆனா இப்படி அந்த பூனையோட ரத்தத்தை அந்த இடத்துல ஊத்தின அடுத்த ஒரு சில செகண்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் இருக்கிற ஏதோ ஒன்று, இப்போ இந்த நாய்களுக்கெல்லாம் ஒரு தட்டில் இல்லைன்னா ஒரு பவுலில் தண்ணி வச்சா அந்த நாய்ங்க அந்த தண்ணியை குடிக்கும்போது ஒரு மாதிரி சத்தம் கேட்கும் பார்த்தீங்களா, சொல்ல போனால் நக்கி சாப்பிட்டா ஒரு சத்தம் வரும் பார்த்தீங்களா, சேம் அதே மாதிரி தான் இப்போ அந்த ரூம் கிட்ட இருந்து ஏதோ ஒன்று தரையில் இருக்கிற ஏதோ நக்கி சாப்பிட்ற மாதிரி அந்த ஒரு சத்தமும் கிரி இவருக்கும் கேட்க, இங்கே இருக்கிற யாஸ்மின் அதெல்லாம் கண்டுக்காம அந்த பூஜையில தான் கான்சன்ட்ரேட் பண்ணி ஃபைனலாக அந்த ஒரு பூஜையும் முடிக்கிறாங்க. இப்போ இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ரத்தம் படிஞ்ச அந்த ஒரு கையை கழுவிட்டு அதுக்கப்புறம் தான் சொல்லு தம்பி என்ன அப்படின்னு கேட்க, கிரி இவரும் மேடம் இல்லை காசு கொடுக்க வேண்டியிருக்கு, அதான் அனுப்புனாங்க, என்னென்னு கேட்டு போலான்னு வந்தேன், நீங்கள் ஏதாச்சும் சொன்னீங்கன்னா அதை நான் சொல்லுவேன், எப்போ கட்டுறீங்க அப்படின்னு ரொம்ப பயத்தோட கேட்க, அப்போ யாஸ்மின் இவங்க ஒரு விஷயத்த நோட் பண்ணி சொல்கிறாங்க, என்ன தம்பி ஃபர்ஸ்ட் டைம் நீ என்னை பார்க்க வரும்போது ரொம்பவே திமிர்த்தனமாக பேசினேன், இப்போ என்ன ரொம்பவே பயத்தோடு பேசிட்டு இருக்க, ஓ இங்கே நடக்கிற இந்த ஒரு விஷயத்தெல்லாம் பார்த்து உனக்கு பயமா அப்படின்னு கேட்க, இதெல்லாம் பார்த்துட்டு கிரி இவரும் மேடம் இல்லை மேடம் நீங்கள் இருக்க இல்லைன்னு சொன்னீங்கன்னா நான் கிளம்பிடும் அப்படின்னு சொல்ல, ஆனால் இந்த இடத்துல யாஸ்மின் இவங்க அவ்வளோ ஈஸியாக கிரி இவரை அனுப்புகிற மாதிரியும் இல்லை. சொல்ல போனால் யாஸ்மின் இப்போ அவங்க கிரி இவர்கிட்ட பிரச்சனை பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. தம்பி நான் காசு கொடுக்கலான்னு தான் பார்த்தேன், இப்போ என்கிட்ட காசு இல்லை, எப்போ வருதோ அப்போ தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்ல, கிரி இவரும் சரி மேடம் நீங்கள் எப்போ வருதோ கொடுங்க, இப்போ இந்த மந்த் இஎம்ஐ மட்டும் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்ல, டேய் நான் தான் காசு இல்லைன்னு சொல்கிறேன்ல அப்புறம் எதுக்கு திரும்ப திரும்ப அதே கேட்குற அப்படின்னு இவ்வளோ நேரம் தம்பின்னு பேசினவங்க இப்போது டே அப்படின்னும் பேசுகிறாங்க. இது மட்டும் இல்லாமல் நடுவில் ஒரு சில தரக்குறைவான வார்த்தைகள்லாம் சொல்ல, இந்த சைடில் கிரி இவரும் ஒரு லெவல் வரைக்கும் பயந்துட்டு தான் இருந்தார். ஆனால் ஒரு பயத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி அவர் அறியாமலே யாஸ்மின் அவங்கள சண்டை போடவும் ஆரம்பிக்கிறாங்க. ஏமா காசு கொடுக்க துப்பு இல்லை, நீலாம் எதுக்கு லோன் வாங்குற அப்படின்னு இவரும் பதிலுக்கு வார்த்தைகள்லாம் பேச, அப்போது யாஸ்மின் சொல்கிற விஷயம், ஓ அவ்வளோ ஆயிடுச்சா, நீ என்கிட்ட எப்படி காசு வாங்குற, இல்லை அதெல்லாம் விடு, இப்போ நீ கிளம்பு, இதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு நீ எப்படி வரன்னு பார்க்குற அப்படின்னு ரொம்பவே திமிர்த்தனமாக பேச, கிரி இவரும் இல்லை இப்போ நீ காசு கொடுத்தாதான் இந்த இடத்த விட்டு நான் போவேன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ரூம்குள்ளே யாஸ்மின் ரத்தம் ஊற்றினாங்கல்ல, இப்போ அந்த ரூம் கதவை வந்து யாரோ கோவத்தோட அடித்து உடைச்சா, அதாவது அடித்து உடைக்கிற மாதிரி சத்தம் கேட்டால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி விஷயம் அங்கேயும் நடக்க, கிரி இவருக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பயத்தோட அந்த வீட்டை விட்டு வெளியிலையும் வராரு. அப்போது யாஸ்மின் சொல்கிற விஷயம், உனக்கு உண்மையிலே அந்த ரூம்குள்ளே என்ன இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு கேட்க, கிரி இவரும் பயத்தோட எனக்கு அதெல்லாம் தெரியாது, இல்லை தெரிஞ்சுக்கணும்னு அவசியமும் இல்லை அப்படின்னு கிரி இவர் சொல்லும்போது தான், அவசியம் இல்லையா, இப்போ அந்த ரூமில் இருக்கிற அந்த ஒன்று உன் வீட்டுக்கே வந்துருச்சு, அப்போ கூட உனக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லையா அப்படின்னு கேட்கும்போது தான் கிரி இவருக்கே கன்ஃபார்ம் ஆகுது, ஓ
அப்போ இந்த ஒரு விஷயம்லாம் பண்ணது நீதானா அப்படின்னு மனசுக்குள்ளே யோசிச்சுக்கிறாரு. இப்போ இந்த இடத்துல கிரி எதுவுமே பேசாமல் இந்த இடத்த விட்டு வேகமாக அவரோட பைக் கிட்ட போயிட்டு பைக்கை ஸ்டார்ட் பண்ணி ரொம்பவே வேகமாக இந்த இடத்த விட்டும் போயிடுறாரு. ஆனால் அப்படி கிளம்பி டைரெக்டாக வீட்டுக்கும் போயிடுறாரு. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் கிரி அவருடைய வாழ்க்கை நரக மாதிரி மாற ஆரம்பிக்குது. ஏன்னா எப்போ யாஸ்மின் அவங்கள ஒரு மாதிரி பேசிட்டு வந்தாரோ அப்பவே யாஸ்மின் அவங்க முடிவு பண்ணிட்டாங்க, இந்த பையன் எப்படி இதுக்கப்புறம் என்கிட்ட காசு கேட்க வரான், எப்படி இவன் நிம்மதியா இருந்துடுறான்னு பாத்துறான் அப்படின்னு யாஸ்மின் இவங்களும் அவங்க சைட்ல இருந்து ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணி விட்டுருக்காங்க. அதோட வெளிப்பாடு தான் இப்போ கிரி இவரை மட்டும் இல்ல அவங்க குடும்பத்தை சுத்தி போட்டு அடிக்கவும் ஆரம்பிக்குது. ஆனா நீங்க முன்னாடியே கெஸ் பண்ணிருப்பீங்க, நானே முன்னாடி சொல்லிட்டேன், யாஸ்மின் இவங்க வீட்டுல இருக்கிறது ஜின் அண்ட் யாஸ்மின் இவங்க ஜின்கள் எல்லாம் கட்டுப்படுத்தி அவங்க இந்த கெட்ட விஷயத்துக்காக அதெல்லாம் பயன்படுத்திட்டு இருக்காங்க. சொல்ல போனா அவங்க கட்டுப்பாடுல இருக்கிறது ஒரு கெட்ட ஜின். இப்போ அப்படிப்பட்ட அந்த கெட்ட ஜின்னை தான் இங்க கிரி இவர் மேலே இவி விட்டுருக்காங்க. இந்த இடத்துல ஒரு விஷயத்த கிளியரா புரிஞ்சுக்குங்க, இந்த இடத்துல கிரி இவரை துரத்திட்டு இருக்கிறது ஒரு ஜின் அண்ட் இந்த பக்கம் தினேஷ் இவரை துரத்திட்டு இருக்கிறது ஒரு மோகினி பிசாசு. இந்த இடத்துல கிரி இவர் பிரச்சனைக்கும் தினேஷ் இவர் பிரச்சனைக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரே நேரத்தில் தான் நடந்தவருக்கு. இப்போ கிரி இவரோட பாயிண்ட்டுக்கும் வருவோம். கிரி அவரும் அவரோட பெட்ரூம்ல படுத்துட்டும் இருக்காரு. ஆனா பயத்தோட தான் படுத்துட்டும் இருக்காரு. ஏன்னா யாஸ்மின் அவங்க சொன்ன விஷயம், நீ எப்படி இதுக்கப்புறம் நிம்மதியா இருந்துடுற, எப்படி இதுக்கப்புறம் இங்க வந்து என்கிட்ட காசு கேட்கறேன்னு பாத்துறேன் அப்படின்னு அவங்களும் ஒரு மாதிரி உள்கத்தோடு பேசியிருப்பாங்களே, அந்த ஒரு விஷயம் தான் இவரோட மைண்ட்ல ஓடிட்டே இருக்க. ஆனா அப்ப வரைக்கும் கிரி இவரும் தூங்காம தானே இருந்துட்டு இருக்காரு. அப்படி தூங்காம இருந்துட்டு இருக்கும் போதும் இவரோட பெட்ரூம் ஜன்னல் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஜன்னலுக்கு பக்கத்துல யாரும் நடக்கிற சத்தமும் கேட்குது. அந்த நடக்கிற சத்தம் எப்படின்னா வாண்டடா பர்பஸா இவரோட ஜன்னல் கிட்ட மட்டும்தான் நடந்துட்டு இருக்கு. அந்த நடக்கிற அந்த ஒரு சத்தம் ரொம்பவே அழுத்தமாகவும் ரொம்ப வெயிட் அதிகமாக இருக்கிற ஒருத்தர் தொம்மு நடந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் அந்த ஒரு சத்தமும் கேட்க. ஆனால் ஆரம்பத்தில் இந்த ஒரு சத்தத்தை கேட்ட கிரி இவருக்கும் மேபி பக்கத்து வீட்டு ஆளுங்களா இருப்பாங்க போல இருக்கு அப்படின்னு இவரும் யோசிச்சுட்டு இருக்காரு. ஆனால் அந்த ஒரு சத்தம் அங்கேயே தான் ஒரு சில நிமிஷமா கேட்டுட்டே இருக்க. அப்போ கிரி இவர் என்ன பண்றாருன்னா, யார் இது இந்த நேரத்தில் தூங்காம என்ன பண்றாங்க அப்படின்னு இவரும் ஜன்னல் திறக்கலாம் அப்படின்னு ஜன்னல் கிட்டேயும் போறாரு. ஆனா ஆல்ரெடி இவங்க வீட்டு ஜன்னல் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 இன்ச் வந்து கொஞ்சம் திறந்துதான் இருக்கு. அந்த ஜன்னலை திறக்கலாம் அப்படின்னு இவரும் அந்த ஜன்னல் கிட்ட அப்படி வந்து எட்டி பார்க்கும்போது தான் தெரிஞ்சிருக்கு, அங்க நிக்கிறது மனுஷன் கிடையாது, கிட்டத்தட்ட 10-12 அடி உயரம் ஒரு உருவம் இருந்ததுன்னா எப்படி இருக்கும், அந்த அளவுக்கு உயரம் இருக்கிற ஒரு உருவம் தான் இப்ப இங்கேயும் நடந்துட்டு இருக்கு. பார்க்கறதுக்கு அந்த அளவுக்கு பயங்கரமாகவும் இருக்கும். அதை கிரி இவரால் விவரிக்கவும் முடியல. ஏன்னா அந்த சமயம் கிரி இவருக்கு ஜின்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு சின்ன ஐடியா கூட கிடையாது. அண்ட் இப்போ இவர் பார்க்குற இந்த உருவத்தை தான் யாஸ்மின் அவங்க வீட்லயும் பார்த்துருப்பாரு. இவருக்கும் புரிஞ்சிருச்சு, சொன்ன மாதிரி அவள் பண்ணிட்டாயா, இப்போ நம்ம இந்த பிரச்சனைலேருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு இவரும் யோசிச்சுட்டு இருக்க சைலண்டா பெட்ல வந்து அந்த பெட்ஷீட்லாம் இழுத்து போத்திட்டு அப்படியே பயத்தோட உட்காந்துட்டு இருக்காரு. அப்படியே உட்காந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள இருக்கிற அம்மா அப்பா 2 பேரோட அலறல் சத்தமும் கேட்க. இந்த ஒரு சத்தத்தை கேட்ட கிரி இவரும் துணியெல்லாம் தூக்கி போட்டு எந்திரிச்சு பெட்ரூமை விட்டு வெளியிலும் போறாரு. வெளியில போனா அந்த இடத்துல கிரி அவங்க அப்பா ரத்த காயத்தோட இருக்காரு. சொல்ல போனா ஒரு 4-5 ஆளுங்க ஒருத்தரை போட்டு அடிச்சா எப்படி இருக்கும், அவரோட உடம்புலாம் வந்து எந்த அளவுக்கு காயம்பட்டிருக்கும், எந்த அளவுக்கு ரத்தம் வந்திருக்கும், அந்த மாதிரி ஒரு ரத்த காயத்தோட அப்பா இவரும் ஓரமா அப்படி வலியோட துடிச்சிட்டும் இருக்காரு. அப்படி இந்த சைட்ல கிரி அவங்க அம்மாவோட உடைகள்லாம் பார்த்தீங்கன்னா பாதி கலைஞ்சும் இருக்கு. இதை பார்த்த கிரி இவருக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. அண்ட் நான் இதுக்கு முன்னாடி போஸ்ட் பண்ண நிறைய ஜின் உண்மை சம்பவத்துல சொல்லியிருப்பேன், பொதுவா இந்த கெட்ட ஜின்களுக்கு வந்து மனிதர்கள் போலவே ஒரு வாழ்க்கை, சொல்ல போனா மனிதர்களுடைய வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு அதுக்கும் ஒரு ஆசை இருந்திருக்கும். அதனால சம்பந்தப்பட்ட ஒரு வீட்டை டார்கெட் பண்ணி அந்த வீட்டில் இருக்கிற ஆண்களை மட்டும் கொண்டுட்டு ஆனால் அந்த வீட்டில் இருக்கிற பெண்களை தன்னுடைய கட்டுப்பாட்டிலையும் வச்சுக்கும். அண்டு அந்த வீட்டோட ஆண்கள் இருக்காங்களே அவங்களை கொன்னதுக்கு அப்புறம் அவங்களுடைய உருவத்துக்கு மாறிடும் அப்படின்னும் சொல்லப்படுது. சொல்ல போனா கிட்டத்தட்ட அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இப்ப இந்த இடத்துல நடக்கவும் போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா போக போக தான் உங்களுக்கே புரிய வரும். இப்போ இந்த இடத்துல அவங்க அம்மாவை காப்பாற்றுறதுக்காக கிரி இவரும் ரொம்பவே கோவத்தோட அந்த உருவத்தை நெருங்கியும் போறாரு. சொல்ல போனா அங்க இருக்கிற ஜின்னையும் நெருங்கி போறாரு. ஆனா இவர் ஜின் கிட்ட போறதுக்குள்ள அங்க இருக்கிற ஜின் இவரை கட்டுப்படுத்தி அப்படியே ஓரமா ரொம்பவே சாதாரணமா ஓரமா தள்ளி விட்டது. தள்ளி விட்டதோட வேகம் பார்த்தீங்கன்னா இவர் சுவத்துல முட்டி இவர் தலையில அடிபட்டு ரத்தமா ஒழிஞ்சிட்டு இருக்கு. இப்போ மகன் அண்டு கணவர் இவங்க கண் முன்னாடி கிரி அவங்க அம்மாவை அங்க இருக்கிற அந்த கெட்ட ஜின் என்னென்ன விஷயங்களோ பண்ணிட்டு இருக்கு, அதெல்லாம் அவங்க வெளிப்படையா நம்ம கிட்டயும் சொல்லல. இப்படி இந்த ஒரு விஷயம்
யுத்தம் பண்ணிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த சாமத்து கூடாங்கன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதில் ஒருத்தர் கிரி இவங்க வீட்டு முன்னாடி அந்த புடுபுடுக்க அடிச்சிட்டு இருக்காரு. அடிச்சுக்கிட்டே இந்த வீட்டில் கெட்ட காலம் பிறக்குதுன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் அவரு இந்த வீட்டில் கெட்ட காலம் பிறந்துருச்சு, இந்த வீடு சுடுகாட்டை நோக்கி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு அவரும் இந்த வீட்டை பற்றி ஒரு சில விஷயம்லாம் சொல்லிட்டும் இருக்காரு. இப்போ இந்த ஒரு வார்த்தையெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் கிரி இவர் மட்டும் தானே எந்திரிச்சு நடமாடக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்காரு. அப்பாக்கு அடிபட்டிருக்கு. அதனால கிரி இவர் என்ன பண்றாருன்னா எந்திரிச்சு வெளியில இருக்கிற அந்த சாமத்து கூடாங்க அவர்கிட்ட போயிட்டு உதவியும் கேட்கிறாரு. அவர் கையில காலில் விழுந்து உதவியும் கேட்கிறாரு. இந்த மாதிரி எங்க வீட்டுக்குள்ள ஏதோ ஒன்று இருக்கு, என் அப்பா அம்மா வந்து துன்புறுத்திட்டு இருக்கு, தயவு செஞ்சு வந்து காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லும்போது சாமத்து கூடாங்க அவரும் யோசிக்கிறாரு, என்ன உள்ள என்ன இருக்கு அப்படின்னு அவருக்கும் தெளிவா தெரிஞ்சிருக்கு. இது கூட இல்லாம தம்பி, இந்த சூழ்நிலையில என்னால எதுவுமே பண்ண முடியாதுப்பா, ஏன்னா உள்ள இருக்கிறத கம்பேர் பண்ணும்போது நான்லாம் ஒண்ணுமே கிடையாது, இதுக்கு சக்தி வாய்ந்த யாராச்சும் ஒருத்தர் வந்தா மட்டும்தான் இந்த ஒரு விஷயத்துக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு அந்த சாமத்து கூடாங்க அவர் சொல்லும்போது கிரி இவருக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல, அவருக்கும் சுத்தமா நம்பிக்கையும் கிடையாது. இப்போ அங்கே இருக்கிற சாமத்து கூடாங்கி அவரும் யோசிக்கிறாரு, இங்கே இருக்கிற இந்த குடும்பத்தை காப்பாற்றணுமே, ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கும் போது தம்பி ஒரு வழி இருக்கு, நான் முயற்சி பண்ணி பார்க்குறேன், கொஞ்சம் டைம் கொடுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சாமத்து கூடாங்கி அவர் என்ன பண்ணுறாருன்னா கிரி அவரோட வீட்டு வாசலில் கோலம் போடுவாங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல எக்ஸாக்டாக உட்கார்றாரு. உட்காந்து அவரோட பையில இருந்து ஏதோ பொருட்கள்லாம் எடுத்து என்னென்னோ பண்ணிட்டு இருக்காரு. சொல்லப்போனால் ஒரு மாந்திரிகம் சம்மந்தப்பட்ட விஷயம் மாதிரி ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்காரு. இப்படி அந்த மாந்திரிகம் சம்மந்தப்பட்ட விஷயம்லாம் பண்ணதுக்கப்புறம் ஒரு கத்தி எடுத்து இவரோட உள்ளங்கையை அறுக்கிறாரு. அறுத்து அந்த ரத்தத்தை அப்படியே அவர் பூஜை பண்ணாரு பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்துல அப்படி சிந்தவும் ஆரம்பிக்கிறாரு. சிந்தனை கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா கிரி இவங்க வீட்டுக்குள்ள ஏதேதோ அமானுஷமான சத்தங்கள்லாம் கேட்குது. இதை கேட்ட கிரி இவரும் வீட்டுக்குள்ள போலான்னு பாக்குறாரு. அப்போ சாமத்து கூடாங்கி கிரி இவரோட கையை பிடிச்சி, தம்பி இந்த சூழ்நிலையில நீ உள்ள போவாத, ஏன்னா இப்ப நான் பண்ணிருக்கிற விஷயம் அப்படின்னு சொல்லும்போது கிரி இவருக்கு ஒன்றும் புரியல. ஐயா என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது, தம்பி அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறது ரொம்பவே சக்தி வாய்ந்த ஏதோ ஒரு கெட்டது இருக்குன்னு எனக்கும் தெரியுது. ஒரு சில நேரத்தில் கெட்டதை வச்சுதான் அந்த இடத்துல தான் நம்மளால தற்சமயமா துரத்தவும் முடியும். அதுக்கேற்ற மாதிரி என் கட்டுப்பாட்டில் இருக்கிற ஒரு சில ஏவல்களை வந்து உன் வீட்டுக்குள்ள இருக்கிற அந்த கெட்டது மேலேயும் நான் ஏவி விட்டுருக்கேன். இப்போ உன் வீட்டுக்குள்ள இருக்கிற அந்த கெட்டது நான் இப்போ ஏவல் ஏவி விட்டேன்ல, அதுவும் கெட்டது தான். ஸோ இது ரெண்டுத்துக்குள்ளேயும் வந்து ஒரு போர், ஒரு சண்டையும் வரும். இதனால தற்சமயமா அது எல்லாமே இந்த வீட்டை விட்டு வெளியில போயிட்டு எங்கேயாச்சும் போயிட்டு அடிச்சுக்கும். அது 1 மணி நேரமா இருக்கலாம், ஒரு நாளாக இருக்கலாம், எவ்வளோ நேரம்லாம் என்னால் சொல்ல முடியாது. அந்த கேப்பில் நீ என்ன பண்ணுறனா உன்னுடைய அம்மா அப்பா இவங்களை கூட்டிட்டு நான் சொல்கிற இந்த இடத்துக்கும் போயிரு, அங்கே ஒரு பாய் இருப்பார், இந்த மாதிரி பிரச்சனைக்கெல்லாம் அவர் தான் கரெக்டு, அங்கே போனோன்னா இதை சரி பண்ணிடலான்னு சொல்லிட்டு அந்த விலாசத்தையும் கொடுக்குறாரு, அட்ரஸையும் கொடுக்குறாரு. அண்ட் இவங்க நல்ல நேரம் அந்த அட்ரஸ் இவங்க வீட்டில் இருந்து ஒரு 1/2 மணி நேரம் தூரத்தில் தான் இருந்துட்டு இருக்கு. அண்ட் கிரி இவர்கிட்டயும் பைக் இருக்கு. வீட்டுக்குள்ளே போயிட்டு அவங்க அம்மாவுக்கு மாற்று துணிலாம் கொடுத்து அண்ட் அடிபட்டிருக்கிற அப்பாவை அப்படியே கைத்தாங்களா தூக்கி பைக்கில் முன்னாடி கிரி இவரும் உட்காந்துக்கிறாரு, நடுவில் அப்பா உட்காந்துக்கிறாரு, பின்னாடி அம்மா உட்காந்து அப்பாவை பிடிச்சிக்கிறாங்க. ரொம்பவே வேகமா இந்த இடத்த விட்டு கிளம்பி இப்ப இந்த சாமத்து கூடாங்கி ஒரு அட்ரஸ் கொடுத்தாருல அந்த பாய் அவரோட இடத்துக்கும் போறாங்க. ஆனா இவங்க போற அந்த ஒரு நேரத்துல இவங்களுக்கு தடங்கள் அப்படின்னு எதுவுமே வரல. ரொம்பவே சேஃபா பாய் அவர் வீட்டுக்கும் போயிடுறாங்க. நடுராத்திரி பாய் அவர் இருக்கிற அந்த இடத்துக்கும் போய் பாக்குறாங்க. போய் பார்த்தா அது ஒரு வீடு, ஆனா பாக்குறதுக்கு ஓரளவுக்கு இந்த தர்கா மாதிரியா இருக்கு. ஆனா தர்கா செட்டப்ல இருக்கிற ஒரு வீடு. அங்க போயிட்டு வாசக்கதவையும் தட்டன கொஞ்ச நேரத்துல பாய் அவரும் கீழே வந்து, என்னப்பா தம்பி இந்த நேரத்துல வந்திருக்கீங்க, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது கிரி இவரும் சாமத்து கூடாங்கி பத்தி சொல்றாரு. இவர் தான் உங்களை பார்க்க அனுப்புனாருன்னு சொல்லும் போது பாய் அவரும், ஓ அவர் அனுப்புனாராம், அப்ப கண்டிப்பா ஏதாச்சும் பெரிய பிரச்சனையா தான் இருக்கும், நீங்க உடனே உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி கிரி அவங்க அம்மா அப்பா இவங்க 3 பேருமே வீட்டுக்குள்ளேயும் கூட்டு போயிடுறாங்க. கூட்டு போயிட்டு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது கிரி இவரும் ஆரம்பத்துல இருந்து இப்போ நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க. இது சொல்லும் போது பாய் இவருக்கும் புரிஞ்சிருது, தம்பி உங்க மேல கெட்ட சின்ன ஏபி விட்டுருக்காங்க. அண்ட் நீ சொன்னிய யாஸ்மின் அவங்கள பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா அந்த பொம்பளை சாதாரண பொம்பளை கிடையாது, இந்த மாந்திரிக பயிற்சி கத்துக்கிறதுக்காக கட்டுன புருஷனே வந்து பலி கொடுத்தவப்பா, அந்த அளவுக்கு ரொம்பவே மோசமானவன். ஆனா அவளை பாக்குறதுக்கு மோசமானவ அப்படின்லாம் தெரியாது. ஆரம்பத்துல பேசும்போது ஏதோ சாதாரணமானவங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஆனா போக போக தான் அவளோட சுயரூபமே தெரியும். கண்டிப்பா நீ பார்த்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கேட்கும்போது கிரி இவரும் அழுதுட்டே சொல்றாரு, ஆமாங்கய்யா அப்படின்னு. இப்ப பாய் இவரும் தெளிவா சொல்லிடுறாரு, கவலைப்படாதப்பா, நீ இப்ப வர வேண்டிய இடத்துக்கு வந்துட்ட, இந்த பிரச்சனைல இருந்து உன்னையும் சரி உன் குடும்பத்தையும் கண்டிப்பா நான் காப்பாத்துறேன், இங்க வந்துட்டுல பயம் இல்லாம இரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா என்ன சொன்னாலும் கிரி இவருக்கு பயம் அப்படின்றது சுத்தமா போல, அந்த அளவுக்கு பயந்துட்டும் இருக்காரு. இப்ப பாய் இவர் என்ன பண்றாருன்னா அந்த ஜின்னை கட்டுப்படுத்தி இவரு பக்கம் தலை வச்சு படுக்க முடியாத அளவுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணல, அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்றாங்க. அதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் கிரி இவரோட ரத்தம், அவங்க அம்மா ரத்தம், அப்பா ரத்தம், இவங்க 3 பேரோட ரத்தமும் வாங்கிக்கிறாங்க. இவங்க 3 பேரோட தலைமுடி
அண்ட் இவங்க 3 பேரோட கால் கட்டை விரல் இருக்குல்ல, அந்த கட்டை விரலோட நெகங்கள் இது எல்லாத்தையுமே வாங்கி இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஒரு துணியை வச்சுக்கிறாங்க. அண்ட் இன்னொரு துணி எடுத்து இவங்க 3 பேரோட ரத்தத்தை அந்த துணி ஃபுல்லாக படுற மாதிரி வச்சு அந்த துணியை நல்லா சுருட்டிக்கிறாங்க. இப்போ ஒரு வெள்ளை துணி இருக்கு, அதில் அந்த ரத்தம் படிச்ச துணி, இவங்க நெகம், இவங்களோட தலைமுடி இது எல்லாத்தையுமே சுற்றி ஒரு தாயத்து மாதிரியும் ரெடி பண்ணுறாரு 3 பேருக்கும் தனித்தனியாக. இப்போ அந்த தாயத்து மாதிரி இருக்கிற விஷயத்த அங்கே வச்சு அந்த இடத்துல அந்த ஜின்னை கட்டுப்படுத்துறதுக்கான பூஜைலாம் பயங்கரமாக நடந்துட்டும் இருக்கு. இப்படி இந்த பூஜை நடந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பாய் இவரோட வீடு ஃபுல்லாக இந்த மரண ஓலங்கள்லாம் கேட்கவும் ஆரம்பிக்குது. அந்த சத்தம் மனுஷ சத்தம் மாதிரியும் இல்லை, மிருகத்தோட சத்தம் மாதிரியும் இல்லை, ரொம்பவே விசித்திரமாகவும் இருக்கு. ஏன்னா கிரி இவர் சொன்னது எப்படி இருந்ததுன்னா, இது வரைக்கும் நான் மனுஷன் அலற சத்தமும் கேட்டிருக்கேன், மிருகம் அலற சத்தம் கூட நான் ஓரளவுக்கு கேட்டிருக்கேன். ஆனால் இது ரெண்டுத்துலையுமே சம்மந்தப்பட்டது இல்லை. இதை பற்றி அங்கே இருக்கிற பாய்கிட்ட நான் கேட்கும்போது அவர் சொன்ன விஷயம், தம்பி நீ நினைக்கிற மாதிரி இது மனுஷங்க மிருகங்க சத்தம் கிடையாது, இது ஜின்கள் அலற சத்தம். இந்த சத்தம் கேட்கும்போது நம்மளை அறியாமலே நமக்குள்ள ஒரு பயமும் உருவாகும். ஏன் இந்த சத்தத்தை கேட்கும்போது எனக்கு கூட ஒரு சில நேரம் பயமும் ஏற்படும். ஆனால் அதெல்லாம் கட்டுப்படுத்திட்டு அமைதியாக இருக்கணும். நீங்கள் எந்த அளவுக்கு பயத்தோடு இருக்கீங்களோ அந்த அளவுக்கு அந்த கெட்டதும் உங்களை நெருங்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் பயத்தை கட்டுப்படுத்திட்டு இருங்க. ஏன்னா இந்த இடத்துல வர முடியாது, ஆனால் நீங்கள் பயப்படுற அந்த ஒரு விஷயம் அது இந்த இடத்துல வந்தாலும் உங்களை ஆக்கிரமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தெளிவாக இருங்கன்னு அந்த ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லிடுறாரு. இப்போ இந்த இடத்துல அந்த பாய் அந்த ஜின்னை இந்த இடத்துக்கும் வர வைக்கிறாரு. வர வச்சதுக்கப்புறம் இந்த ஜின்னை பார்த்த கிரி இவருக்கும் பயம் அதிகமாகுது. அப்படி பயம் அதிகமாகும் போது அங்கே இருக்கிற ஜின் அப்படியே நகர்ந்து, அதாவது பாய் இவரோட கட்டுப்பாட்டிலேருந்து அப்படியே நகர்ந்து கிரி இவரை ஆக்கிரமிக்கிறதுக்காகவும் வர. அப்போ பாய் இவர் சொல்கிற விஷயம், தம்பி பயத்தை கட்டுப்படுத்தி வை, அது உன்கிட்ட தான் நெருங்கி வருது, நீ பயந்தனா அது ஒன்று ஆக்கிரமிச்சிடும், அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை இன்னும் பெருசாகும், தயவு செஞ்சு பயத்தோடு இருக்காதுன்னு சொல்லும்போது கிரி இவரும் அவரோட மனசில் நிறைய கடவுள்கள், அல்லாஹ், ஜீசஸ் அப்படின்னு எல்லாருமே மனசில் நினச்சிட்டு அப்படியே பயத்தை கட்டுப்படுத்திட்டு உட்காரும்போது பார்த்தீங்கன்னா இப்போது அங்கே இருக்கிற ஜிம் கிரி இவரை நெருங்கிறத அப்படியே நிறுத்திட்டு பின்வாங்கவும் ஆரம்பிக்குது. அந்த பின்வாங்குற அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா பாய் இவரும் அங்கே இருக்கிற அந்த ஜின்னை கட்டுப்படுத்தி ஒரு கட்டுக்குள்ளேயும் கொண்டு வந்துடுறாரு. அண்ட் இந்த இடத்துல அந்த ஜின்னை யார் இவங்க மேலே ஏவி விட்டாங்க, என்ன விஷயத்துக்காக ஏவி விட்டாங்க அப்படின்னு எல்லாமே தெரியும். இதனால அந்த ஜின் கிட்ட எந்த விதமான பேச்சுவார்த்தையும் நடத்தல. டைரக்டா அந்த ஜின்னை கட்டுப்படுத்தி ஒரு குடுவைக்குள்ளேயும் அடைச்சிடறாங்க. அப்படி அடைச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளை துணியில ஏதேதோ மந்திர வார்த்தைகள்லாம் கிடையாது, குரான்ல இருக்கிற வார்த்தைகள்லாம் எழுதுறாங்க. எழுதி அந்த ஜின்னை அடைக்கப்பட்ட அந்த குடுவை மேல அப்படியே கட்டி இந்த சைட்ல பாய் இவரும் கையை நீட்டுறாரு கிரி இவரை பார்த்த மாதிரி. அப்ப கிரி இவருக்கு ஒன்றும் புரியல. என்ன பாய் என்கிட்ட கை நீட்டுங்க, என்ன காசு எதனா தரணுமா அப்படின்னு கேட்கும்போது அங்கே கத்தி இருக்கும், அந்த கத்தி எடுத்து என் கையில் ஒரு அறுப்பு போடு அப்படின்னு சொல்லும்போது கிரி இவருக்கு ஒன்றும் புரியல. ஐயா நான் எப்படி பண்ணுறது, தம்பி பண்ணு, டைம் வேஸ்ட் ஆகுது, சீக்கிரம் பண்ணுன்னு சொல்லும்போது கிரி இவரும் அந்த கத்தி எடுத்து பாய் இவரோட கையில் ஒரு அறுப்பும் போட்டுறாரு. இப்போ பாய் இவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த ரத்தத்தை அப்படியே பொழிஞ்சு இப்போ குரானில் இருக்கிற வார்த்தைகள்லாம் ஒரு துணியில் எழுதி அந்த குடுவையில் சுற்றி வச்சிருக்காங்களே, அந்த குடுவையில் அந்த ரத்தம் படுற மாதிரி பண்ணி கடைசியாக ஒரு வார்த்தையும் சொல்கிறாரு, அல்லாஹ் மீது ஆணையாக இதில் அடைக்கப்பட்ட ஜின் இதுக்கப்புறம் வெளியில் வரக்கூடாது அப்படின்னு. அப்படியே ரத்த கையோட அந்த துணியை அப்படி இறுக்கமா பிடிக்கிறாங்க. அப்படி பிடிச்சதுக்கு அப்புறம் தான் இங்க கேட்ட அந்த மரண ஓலங்கள் சத்தம் அப்படியே அடங்கவும் ஆரம்பிக்குது. சொல்லப்போனால் இந்த ஒரு விஷயத்துக்கு அப்புறம் கிரி இவருக்கும் சரி அவங்க அம்மா அப்பாவுக்கும் சரி அவங்க 2 பேருக்குமே ஏதோ பெரிய பிரச்சனைல இருந்து வெளியில் வந்த மாதிரி அவங்க மனசே லேசாயிருக்கு. இதுக்கப்புறம் பாய் இவரும் சொல்லிடுறாரு, தம்பி இதுக்கப்புறம் எந்த பிரச்சனை வந்தாலும் கண்டிப்பாக இந்த ஜின் உன்னை நெருங்கி வராது, ஆனால் இந்த ஜின் இந்த குடுவையிலேருந்து வெளியில் வந்தாலும் கண்டிப்பாக இது போகிற இடம் எதுவாக இருக்கும்னா இத்தனை நாள் இதை கண்ட்ரோலில் வச்சுட்டு இருந்த யாஸ்மின் கிட்ட தான் போகும். அப்படி யாஸ்மின் கிட்ட போச்சுன்னா கண்டிப்பாக அதுக்கப்புறம் யாஸ்மின் உயிரோடவும் இருக்காது. ஏன்னா இங்கே இருக்கிற இந்த ஜின் கண்டிப்பா வெளியில் வந்ததுன்னா அவளை தான் அடிச்சு கொள்ளும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லும் போது கிரி இவர் அறியாமலே சந்தோஷப்பட்டிருக்காரு. ஏன்னா என் பிரச்சனைக்கு நீ தானே காரணம், அவளை அனுபவிட்டியா அப்படின்னு இவரும் மனசார நினைச்சிருக்காரு. ஆனா ரொம்பவே வருத்தப்பட்டிருக்காரு. என் குடும்பத்துக்கும் சொல்ல போனா சம்மந்தமே இல்லாத என் அம்மாக்கு இந்த கதி ஆயிருக்கே அப்படின்னு. அண்ட் இதுக்கப்புறம் கிரி இவரும் பாய் அவங்களுக்கு காசும் பே பண்ண வேண்டியிருக்கு, ஒரு அமௌண்ட்டும் பே பண்ணிருக்காங்க. பே பண்ணதுக்கு அப்புறம் இவங்களுக்கு ஒரு தாயத்தை ரெடி பண்ணாங்களா, இந்த 3 தாயத்தை உங்க வீட்டோட வாசல்ல கட்டி வைங்க, எந்த பிரச்சனையுமே இதுக்கப்புறம் இது மட்டும் இல்லை, இது மாதிரி எந்த கெட்டதுகளும் உங்கள் வீட்டில் அண்டாது அப்படின்னு அந்த தாயத்தை கொடுத்து அனுப்புறதுக்கப்புறம் இவங்களும் வீட்டு வாசல்லையும் கட்டி வச்சிருக்காங்க. கட்டினதுக்கப்புறம் ஸ்டில் இப்போ வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லாமல் நிம்மதியாக தான் இருந்துட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு 2 மாதம் மட்டும்தான் அந்த கலெக்ஷன் வேலையும் பார்த்துட்டு இருக்காரு. அண்ட் இவர் கொடுத்த அந்த லிஸ்ட்டில் யாஸ்மினோட பேரும் இருந்திருக்கு. ஆனால் இப்போ நான் தைரியமாக நான் போகிறேன் அப்படின்னு இவரும் மொதல் வேலையாக யாஸ்மின் அவங்க வீட்டுக்கு போய் பார்த்தா
வீடு பூட்டி இருக்கு. அண்ட் அக்கம் பக்கத்தில் விசாரிக்கும் போது எப்பா என்னாச்சுன்னு தெரியல, திடீர்னு அவசர அவசரமா வீட்டை காலி பண்ணிட்டு, அதுவும் ஒரே ராத்திரியா வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டாப்பா, எங்க இருக்கா என்ன பண்றான்னு தெரியல, அண்ட் உங்க பேங்க்ல இருந்து வாங்கின காசை வந்து நாமும் தான், இதுக்கப்புறம் நீங்க வரது வேஸ்ட் தான்ப்பான்னு அக்கம் பக்கத்துல இருக்கவங்களாம் சொன்னதுக்கு அப்புறம் கிரி இவருக்கும் புரிஞ்சிருது நீ எதனால இந்த இடத்த விட்டு போன அப்படின்னு. அண்ட் இதுக்கப்புறம் கிரி இவரும் அந்த கலெக்ஷன் வேலையெல்லாம் விட்டுட்டு அவரும் ஐடில வேலை பார்த்துட்டு இருக்காரு. இப்போ வரைக்கும் நல்லா தான் இருந்துட்டு இருக்காரு, எந்த பேய் பிரச்சனையும் இல்லாம தான் ரொம்பவே நிம்மதியா இருந்துட்டு இருக்காரு. பட் இருந்தாலும் அவரோட லைஃப்ல நடந்த அந்த ஒரு பிரச்சனை ஸ்டில் இப்போ வரைக்கும் அவரோட மனசுல ஒரு பாதிப்பா தான் இருந்திருக்கு. ஸோ கலெக்ஷன் ஏஜென்ட்டா இருந்த கிரி இவர் லைஃப்ல நடந்த இந்த சம்பவத்தை கேட்கும்போது உங்களோட தாட் என்ன மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. எப்பா இரு, இப்போ இந்த சைடில் கிரி இவருக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, எல்லா சம்பவமும் முடிஞ்சும் இப்போ நிம்மதியாக இருந்துட்டு இருக்காரு. கிரியோட ஃப்ரெண்டான தினேஷ் அவருக்கு என்ன ஆச்சு, அவருக்கு அந்த மோகினி பிசாசு ஏதோ பண்ணிச்சுன்னு சொன்னேன், அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா இப்போ வரைக்கும் கிரி இது வரைக்கும் தான் நமக்கும் ஷேர் பண்ணியிருக்காரு. இதுக்கப்புறம் தினேஷ் அவர் லைஃப்பில் நிறைய பிரச்சனைகள் நடந்திருக்கு, எனக்கு இப்போ வேலை அதிகமாக இருக்கு ப்ரோ, இதெல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரீ டைமில் அதை பற்றி நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன், கண்டிப்பாக அதுலேயும் நிறைய பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்போ கிரி இவர் ஃப்ரீ ஆகுறாரோ அப்போ தான் அதையும் ஷேர் பண்ணுவார். அதுக்கப்புறம் அது என்ன ஏது அப்படின்றத ஒரு தனி எபிசோடாவே ஃபுல்லாவே பார்த்துடலாம். ஸோ கூடிய சீக்கிரத்தில் அதையும் நான் கேட்டு போஸ்ட் பண்ண முயற்சி பண்ணுறேன். அவ்வளோதான் மக்களே, கண்டிப்பாக இந்த சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்புறேன். இந்த சம்பவத்தை கேட்கும்போது உங்களோட தாட் என்ன மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் கண்டிப்பாக உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான்